மக்களே நம்ம ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அதுதான் பஸ் வீடியோ. பேருலாம் பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கேருந்து ஊட்டிக்கு போகணும். அது ஃபஸ்ட்டு நம்ம திருப்பூர் போகலான்னு திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேருலாம் பஸ் ஸ்டாண்டில் நான் போப்போ அப்டேட் பண்ணுறேன். நான் திருப்பூர் வந்துட்டோம். நம்ம மூணார் பஸ் இது. நம்ம ஊட்டிக்கு போகணும். நம்ம ஊட்டி பஸ்ஸை தேடிட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே திருப்பூர் பஸ் வந்தாச்சு. இதான் ஊட்டிக்கு போகிற வண்டி. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஒரு தடவை கேஸ் அவுட் பண்ணி ஒரு தடவை கேஸ் அவுட் பண்ணிட்டோம். நாங்களாம் தூக்கம் இருந்துச்சுனால ஆனால் மாலையில் 5 மணிக்கெலாம் இருந்துச்சு. மேலே எடுத்துட்டு சும்மா அப்படியே போகிற வழியில் மட்டும் வீட்டில் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூ நான் சுத்தமாக எதுவுமே வாய்ஸ் ஓவர் தரல. ஏன்னா பஸ்ஸு கூட்டமாக வேறு இருந்துச்சா. ஊட்டி பஸ்ஸுன்னு செம்ம கூட்டம். நீங்களே பார்ப்பீங்க. ஒரு கூட்டம் ஒரு பேசுகிறாங்க. சரியான கூட்டம். அதுவும் பேசுகிறாங்க. மக்களே, குன்னூருக்கு முன்னாடி 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி காட்டேரின்னு சொல்லிட்டு ஊரில் இறங்கியிருக்கேன். இங்கே தான் நம்ம ஊருக்கு போக பஸ்ஸு. திருப்பி எனக்கு தெரிஞ்சு குன்னூருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் லேட் ஆகுமா பஸ்ஸு வர. இப்போ நம்ம குன்னூர் தான் போயிட்டுருக்கோம். மக்களே குன்னூர் வந்து சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வந்து காட்டேரிக்கிட்ட. இப்போ அதான் குன்னூரில் வந்து செக்கர் எங்கே இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம ஊருக்கு இப்போ டைமிங் எத்தனை மணிக்கு தெரில. சரி, நான் பார்த்துட்டேன் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். தெரிஞ்சு குன்னூர் பஸ் ஸ்டாண்டோட குட்டி இல்லை. அது மாதிரி வந்து நான் ஃபுல்லாக பஸ்ஸு போகிறது பஸ்ஸு சொல்லிட்டு 4-5 பஸ்ஸை மட்டும் வீடியோ போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கரெக்டாக சொன்னாங்கன்னா 7 மணிக்குலேருந்து 9 மணி வரைக்கும் 3 பஸ்ஸு போய் வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 4 நிமிஷம் வீடியோ தான். இது நம்ம முட்டுநாடு போகிற வண்டி இது. முன்னாடி ஒரு கண்டாச்சு. இந்த பஸ் வந்து வரணும். மக்களே முட்டிநாடுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு கண்டி தான் இந்த பஸ்ஸே வந்திருக்கு. இப்போது இங்கேருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி பஸ்ஸு நேராக போயிடும் அத்திகாரப்பட்டின்னு சொல்லிட்டு. நம்மளை கண்டி தான் இப்போ முட்டுநாடு வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்ரு. வேறு யாருமே இறங்கலை, நம்ம ஒரு ஆள் தான். ஆனால் இந்த பஸ்ஸு மட்டும் வராட்டி இந்த நேரத்தில் நான் குளூரில் மாட்டியிருப்பேன். 3 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும். நன்றி. செம்ம குளிர். இன்றைக்கி மாலை வர போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நான் மார்னிங் தான் மாலை போட்டேன். மாலை போட்டதுக்காண்டி தான் ஊருக்கே போனது. முருகன் தான் போட்டிருக்கோம். அடுத்து பழனி ட்ரிப்பும் பார்ப்போம். இன்னும் அது வரைக்கும் இங்கே தான் நினைக்கிறேன். ஊட்டியில் தான் குப்பை கொட்டணும் இல்லை. எனக்கு ஊட்டி பிடிச்சிருக்கேன். நல்லா ஊட்டிலேயே திருப்பி வரேன். ஏன்னா இங்கே சிக்னல் இருக்காது. மெயினாக பொல்யூஷன் ஆரன் யாரும் கத்தி எதுவும் பேச மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கே ரிட்டன் வர்றது. ஆனால் குளிர், செம்ம குளிர். உங்களுக்கு பனி எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. அது இல்லாமல் இங்கே காற்றடிக்க சத்தம் அப்படியே கேட்குது. எவ்வளோ பேர்த்துக்கு கேட்குதுன்னு தான் தெரில எனக்கும். ஆனால் சரியான காற்றடிக்குது பனி. நான் காலையில் வர எழுந்திரிச்சு கோயிலுக்கு வர போகணும். சரி, நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஹோட்டல், ரிட்டன் ஹவுஸ் ஹோட்டல். செம்ம குளிர். எதுவும் பேச முடியல. அதான் வாயெல்லாம் உளருது. ஃபஸ்ட்டு ரூம் போயிட்டு சுடு தண்ணியில் குளிக்கணும். இதுதான் செம்ம குளிர். கொஞ்சம் குளிச்சா கொஞ்சம் அடங்கிடும். குளிர் அவ்வளோவா தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக ஃபாகாக இதே இருக்குது. நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன்.